ஓப்போ மொபைலில் இருக்கக்கூடிய பேட்டரி ட்ரெயின் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. விலைக்கான கிளிக் பண்ணி எவ்வளோ அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். ஓப்போ மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா பேட்டரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பேட்டரி ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா பேட்டரி மோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் பேலன்ஸ் மோடில் தான் இருக்கும். அதில் பவர் சேவிங் மோட் அப்படின்ற அந்த ஒரு மோடை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன் பண்ணிடுங்க. ஸோ ஆன் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அதில் டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. உங்களோட மொபைலில் பேட்டரி ட்ரெயின் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் லைட் மோட் யூஸ் பண்ணக்கூடாது, டார்க் மோட் யூஸ் பண்ணுங்க. டார்க் மோட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டார்க் மோடுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் பண்ணிட்டு டார்க் மோடுக்கு யூஸ் பண்ணுங்க. ஸோ அப்படி நீங்கள் டார்க் மோடில் யூஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி கன்சப்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால உங்களுக்கு இந்த பேட்டரி ட்ரெயின் ப்ராப்ளமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா அதில் ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் அப்படின்றதுல செலக்ட் ஆயிருக்கா அப்படின்றத பாருங்க. இது டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் இருக்கும். ஆட்டோவில் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஸ்டாண்டர்ட் அப்படின்றத கொடுத்துருங்க. ஸ்டாண்டர்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கும். ஸோ அதனால அந்த ஒரு ஆப்ஷனை நீங்கள் ஆன் பண்ணிடுங்க. ஸோ ஆன் பண்ணிட்டு அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே ஆப் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஆப் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்புமே பார்த்தீங்கன்னா அதில் லிஸ்ட் அவுட் ஆகும். இதில் நீங்கள் எந்தெந்த ஆப்பெல்லாம் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ண மாட்டீங்களோ அந்த ஆப்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் உள்ளார போனீங்கனாலே பேட்டரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், பேட்டரி யூசேஜ்ன்ட்டு. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் எந்த ஆப் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ண மாட்டீங்களோ அந்த ஆப்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்ட்ரிக்ட் பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்றத நீங்கள் ஆன் பண்ணிடுங்க. இதுவே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பாக இருந்துச்சு அப்படின்னா எல்லா ஆப்லையுமே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மோட் ரெக்கமெண்டட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே செலக்ட் ஆயிருக்கும். அந்த ஆப்ஷன் எல்லா ஆப்லையுமே இருக்குதா அப்படின்றத பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஓப்போ மொபைலில் பேட்டரி ட்ரெயின் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இப்போ நான் இந்த வீடியோவில் சொன்ன இந்த செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் உங்களோட செட்டிங்ஸில் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா பேட்டரி ட்ரெயின் ப்ராப்ளமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.